நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 3 த ஸ்கொயர். ஆஸ்போர்ட்ல நடக்கிற அந்த டார்னிக்கு சர் டங்கன் த டால் எப்படி எல்லாம் ட்ரெயின் ஆகுறாரு அண்ட் அவருக்கு வரக்கூடிய சில பொலிட்டிக்கல் ட்ராஜடிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் 3 த ஸ்கொயரோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த எபிசோட பத்தி ஸ்பாய்லர் இல்லாம ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எப்பவுமே உடம்ப வருத்திக்கிட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்பவே இவ்வளவு வருத்திக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஹெல்த்தியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன அசம்ஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன் தான். ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் பண்ணி எந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து மைண்டை யூஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்துல மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி உங்க உடம்புக்கு ப்ரெஷரை குறைக்க ட்ரை பண்ணுங்க. எல்லா ப்ரெஷரையும் தூக்கி பிரெயினுக்கும் போடாதீங்க, உங்க உடம்புக்கும் போடாதீங்க, ரெண்டுக்குமே நல்லது இல்ல அது. ஸோ ரிலாக்ஸ்டா யோசிச்சு முடிவெடுங்க. அது ஈக்குவலா பேலன்ஸ் ஆனா அது உங்களுக்கே இன்னரா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். இந்த எபிசோட் 3 த ஸ்கொயர் இதுவும் ஒரு 25 to 30 மினிட்ஸ் எபிசோடு தான். எனக்கு பெருசா இந்த எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் காட்டின மாதிரி தெரியல. ஆஸ் அ சீரீஸா பார்க்கும்போது இந்த எபிசோட் ஒரு ஃபில்லர் எபிசோட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் இதுலயுமே சில இன்சைட்ஸ் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு ஒரு ஃபோர் ஷேடோவிங் மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்டா வந்து இந்த 3 எபிசோட்லயுமே என்ன நடக்க போகுதுன்னு ஒரு யூகம், ஒரு டீஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன பயங்கரமா நடக்க போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகிறத இந்த எபிசோட்ல கொஞ்சம் சட்டில் பண்ணி குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதே சமயத்துல கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸா பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸை இவன் இப்படித்தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எழுதி அந்த ஆக்டர்ஸ் மூலியமா பெர்ஃபார்மும் பண்ண வச்சிருக்காங்க. இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னா சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் ஒர்க் அண்ட் மியூசிக் டைரக்டரோட ஒர்க், இவங்க 3 பேரோட ஒர்க் இந்த 20 நிமிஷம் போகிறது தெரியாம ரொம்ப அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டங்கனுக்கும் எக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேரக்டர் கெமிஸ்ட்ரியை இன்னுமே அழகா பில்ட் பண்ணிருக்காங்க இந்த எபிசோட்ல. அண்ட் எக்கை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தேன். அது இந்த எபிசோட்ல ஒன்னு பண்ணிருக்காங்க. அது ரிவீல் பண்ணிருக்காங்களா இல்ல டீஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க எபிசோட் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. பட் அது ஒரு நல்ல டேக், நல்ல மூவ். அடுத்து வர எபிசோடுகளுக்கும் இனி வரப்போற சீசனுக்குமே வந்து ஒரு நல்ல லீடா அமைஞ்சிருக்காது. அண்ட் ஓவராலா பார்க்கும்போது எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணி விஷுவல் டெல்லிங்ல ரொம்ப அழகா நரேட் பண்ணிருக்காங்க தான் இந்த எபிசோட்லயும் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலா ஒரு டீசென்டான ஒரு எபிசோடு, போர் அடிக்காம அடுத்து எபிசோட் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு ஹைப்பை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. கதை கொஞ்சம் இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சூடு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பீட்டர் கிளஃபே as சர் டங்கன், டெக்ஸ்டர் as எக், இவங்க 2 பேருமே ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இந்த சீரியஸ்ல என்னோட பர்சனல் ஃபேவரட் எக் கேரக்டர் தான். அந்த ஆக்டருமே வந்து ரொம்ப யூனிக்கா ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் டாம் வேகன் பிளம்மருங்கிற ஒரு கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் லைட்டா சில சீன்ஸ்ல மட்டும் வந்துட்டு போவாரு. இந்த எபிசோட்ல ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு சீன் நடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கான பர்பஸ் என்னன்னு கொஞ்சம் ரிவீல் பண்ணங்காட்டி இந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன்ல நல்லா இருந்துச்சு. ஒரு நோட்டபிள் ஒர்க்காவே வந்து இந்த எபிசோட்ல எனக்கு தனியா தெரிஞ்சு. அண்ட் தமிழ் டப்பிங் இருக்கிறதுலே மோசமான தமிழ் டப்பிங் வந்து இந்த எபிசோட்ல தான் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில 2-3 டைலாக்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நான் பண்டைய காலத்து தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு சில இதை ஓரளவுக்கு டீசெண்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கடைசி 2 எபிசோட்ல. பட் இதுல மொத்தமா போட்டு உடச்சிட்டாங்க. ஒரு கேரக்டர் கூட அந்த ஒரு இங்கிலீஷ்ல பாக்குற அந்த ஒரு எமோஷனை கடத்தவே இல்லை தமிழ் ஸ்கிரிப்ட்ல. வெரி 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 டிசப்பாயிண்டட். HBO தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த சீரியஸ் ஒர்க் ஆகணும்னா தமிழ் ஸ்கிரிப்டை இன்னுமே டைட்டன் பண்ணி எல்லாருக்கும் புரியுற தமிழ்ங்கிறத விட எல்லாருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகிற தமிழ்ல ஸ்கிரிப்ட் எழுதி இதே டீமை வச்சோ இல்ல வேற டீமை வச்சோ கொடுத்தாங்கன்னா தமிழ்லயுமே வந்து ரொம்ப டீசெண்டா வந்து ஒர்க் ஆகும் இந்த வெப் சீரிஸ். என்னதான் இந்த எபிசோடு நான் ஃபில்லர்னு சொல்லியிருந்தாலும் இந்த எபிசோடில் தான் நிறையா பிளாட்ஸ் புதுசாக ஓப்பன் ஆகுது, நிறையா ரைவல்ஸும் கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த எபிசோடில் தான் சின்னதாக ஹேண்ட் டு ஹேண்ட் ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸுமே பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் சொல்கிறத விட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ட்ராமா ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்குக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த சீரியஸில் வந்து லயனல் பெராத்தியன் தான். அவரை வச்சு ஒரு ப்ரீக்வலுக்கான ஒரு ஹிண்ட்டை சாங் மூலியமா டீஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அவ்வளவுதான் இந்த எபிசோட் த ஸ்கொயரை பத்தி. ஸ்பாயிலரே இல்லாம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் 3 த ஸ்கொயருக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தருவாங்க. என் நைட் ஆஃப் 7 கிங்டம்ஸ் எபிசோட் 3 த ஸ்கொயர் கிரிம், கிரவுண்டட், ஹரோயிங். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க. அண்ட் அடுத்த எபிசோட் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இது கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸால இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு இதோட ரிவ்யூவை. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இப்போ ரிலீஸ் ஆகிற எபிசோட மண்டே நைட்டுக்குள்ள இல்லை நாளைக்கே பார்த்த உடனே வந்து போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். See you soon.